இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். எவ்வளோ தமிழ் மொழியை ஆங்கிலம் கலந்து எப்படி தமிழ் மொழியை தமிழ் மொழி குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறாங்க. பிக் பாஸ் மட்டும் கிடையாது, பொதுவாக இப்போ ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு அல்லது ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா அங்கே படிக்கிறவங்க பேசுகிற மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆங்கிலம் கலந்து போயிருக்கும். ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்கும், தமிழ் மொழி குறைவாக இருக்கும். ஒரு நல்ல தமிழ் மொழி மட்டுமே பேச தெரிஞ்சவங்க அதை கேட்டால் அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு புரியாது. இப்போ தமிழ் மொழி மட்டுமே தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பிக் பாஸ்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க பேசுகிற மொழி பாஷைலாம் நமக்கு தெரியாது. தமிழ் மொழி ஆங்கிலம் கலந்து அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சங்கேத பாஷை. எதுக்காக இந்த ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அது ஒரு சங்கேத பாஷை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காகவே இந்த மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசும்போது ஒரு ரகசியமாக பேசிக்கிறாங்க. ஒரு ரகசியம், நாம் என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஆனால் பேசுகிறது பெருமையாக இருக்குது. என்ன பேசுகிறோங்கிறது பக்கத்தில் உள்ளவங்க தெரியக்கூடாது. அதே நேரத்தில் ஆங்கிலம் பேசுகிறதுல ஒரு பெருமை, புரியக்கூடாது, ஆனால் பெருமையாக இருக்கணும். என்ன பேசுகிறவங்களோ தெரியும், எந்த விஷயத்தை நம்ம இந்த ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னா, நீ என்ன விஷயத்த பேசுகிறியோ அந்த விஷயம் உனக்கு பெருமை தரணும். ஒரு ஆங்கிலம் பேசுவதால் மட்டுமே நீ பெருமை அடைந்து விட்டா மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் அதுக்குள்ளே நீ என்ன பேசுகிற அதை தெரிஞ்சிக்க முடியல. இவங்க பேசுகிறத கவனிச்சாக்கா இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற, உடனே ஏதாவது போய் டிரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் போல, இதை சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம் இந்த படிக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க குறைவாக தமிழ், ஒரு 60% ஆங்கிலத்துலேயும் ஒரு 40% தமிழ்லேயும் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற பேச்சில் 40% அல்லது 30% தான் தமிழ் இருக்குது, 60-70% ஆங்கிலம் தான் இருக்குது. அப்படியே குறைஞ்சிட்டு வரும் பாருங்கள். அப்படியே குறைஞ்சிட்டு அப்படியே பார்த்தா 10% தான் தமிழ் பேசுவாங்க, பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு. அப்படியே தமிழ் மொழியை அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அப்படியே அழிச்சிடலாம், அப்படி ஒரு காலகட்டம் வந்துடும். அப்புறம் ஆங்கிலத்தில் பேசுவது அப்படிங்கிறது தான் தனியாக தூய ஆங்கிலத்தில் பேசுவாங்க. எதுக்கு ஊட தமிழ் பேசணும், தூய ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. ஆனால் தமிழ் மொழியை ஒன்றும் அழிக்க முடியாது. 2040 வரைக்கும் தான் இந்த கூத்துலாம், இந்த கோமாளித்தனம்லாம் 2040 வரைக்கும் தான். அதன் பிறகு ஆங்கில மொழி அந்த இதெல்லாம் அதோட தலையீடு எல்லாமே எங்கெங்கெல்லாம் உலகத்தில் ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆங்கில மொழி செயலிழந்து விடும். ஆங்கில மொழி அதன் தாய்மொழியாக இருக்கிற நாடுகளில் மட்டும்தான் உயிர் வாழுமே தவிர, இனிமேல் 2040 வரைக்கும் இந்த கோமாளித்தனத்தை சகிச்சுக்கணும், இந்த ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தை சகிச்சுக்கணும். அதன் பிறகு ஆங்கில மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்துவிடும். அதாவது இந்தியாவில் எல்லா மொழியிலையுமே ஆங்கில மொழியோட ஆதிக்கம் இருக்குது. ஹிந்திலையும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, கர்நாடக மொழியிலையும் இருக்குது, மலையாள மொழியிலையும் இருக்குது. எல்லா மொழியும் ஆங்கிலம் 2040 விடைபெற்று சென்றுவிடும். அதன் பிறகு தாய்மொழி மட்டும்தான், உலகில் உள்ள எல்லா மக்களும் அவரவர் தாய்மொழியில் மட்டும்தான் பேசுவார்கள். அது வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இந்த மாதிரியான கோமாளித்தனம்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அதை நினச்சி சரி போயிட்டு போகுது அப்படின்னு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் ஆட்சியாளர்கள் கிடையாது. இந்த இடப்பட்ட காலத்தில் இந்த தமிழை பாதுகாப்பதற்கு, தாய்மொழியை பாதுகாப்பதற்கு நம்ம ஒன்றும் ஆட்சியாளர்கள் கிடையாதுல்ல. அது ஆட்சியாளர்கள் பண்ணால் தான் எதாவது பண்ண முடியும். அதனால் 2040 வரைக்கும் நம்ம இதை பொறுத்துக்கணும். கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ தமிழ் மொழி அழிஞ்சிருமோ அப்படிங்கிற கவலைப்படணுங்கிற அவசியம். நான்லாம் எப்படி கவலைப்பட்டிருப்பேன், என்னுடைய கவலையெல்லாம், என்னுடைய கோபமெல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கோன்னு நினச்சி பாருங்கள். தமிழ் மொழி மேலே அவ்வளோ பற்றுடையவன் நான். என்னுடைய பேச்சில் கூட 1-2 ஆங்கிலம் வரதான் செய்யுது. அது இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு 1-2 ஆங்கிலம் கூட பேசாமல் இருக்க முடியாது. எனக்கு அவ்வளோ தாய்மொழி மேலே, தமிழ் மொழி மேலே அந்த அளவுக்கு பற்று எனக்கு அதிகம். யாருக்கும் அந்த அளவுக்குலாம் இருக்க முடியாது. ஒரு தமிழராக இருக்குன்னா தமிழ் மொழி மீது எனக்கு இருக்கிற பற்று அந்த அளவுக்கு யாரை விட எனக்கு தான் உயர்ந்ததுன்னு நான் சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா இந்த இப்போ ஒரு ஆராய்ச்சி, தமிழ் மண்ணில் தான் மனுஷங்க பிறந்தாங்க, உருவானாங்க, அதுவும் தென் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க, தமிழ் தான் உலகின் தாய்மொழி, முதல் மொழி
ஒரு மொழி மனுஷங்க பேசுவதற்கு அந்த முயற்சி பரிணாம வளர்ச்சிப்படி நடக்கும்போது அப்படி பேசிய ஒரு மொழிக்கு ஒரு பேர் வச்சா அதுதான் தமிழ் மொழி அப்படிங்கிற உண்மைகளாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு இருக்கிற தமிழ் மொழி பற்றுக்கு யாரும் என் கூட போட்டியே போடக்கூடாது கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் இந்த தமிழ் மொழி அழிஞ்சிடும், இந்த ஆங்கில மொழி ஆதிக்கத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி கோபம் வந்திருக்கும், எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும் அதெல்லாம் சொல்லிமா. ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த கோபமும் இல்லை கவலையும் இல்லை. காரணம் கொஞ்சம் கூட கோபம் இருக்குது, தற்காலிகமான கோபம் தான். அது கவலை இருக்குது, அது தற்காலிகமான கவலை தான். ஆனால் எனக்கு ஏன்னா 2040 வரைக்கும் தான் இந்த ஆங்கில மொழியின் அட்டகாசம் 2040 வரைக்கும் தான். அதன் பிறகு அப்படியே தாய்மொழி மட்டும்தான், தமிழ் மொழி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த தாய்மொழி நிற்கும். இந்த அந்நிய மொழி இருக்குல்ல, இந்த ஒட்டுவார் ஒட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டு தெரிகிற இந்த அந்நிய மொழியான அந்த ஆங்கில மொழி அத்தோடு அது காணாமல் போயிடும், மாயமாக மறைஞ்சிரும். இது ஒரு மோகம், ஒரு போலித்தனமான மோகம், அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஏன்னா இதெல்லாம் இந்த அந்நிய மொழியான பள்ளிக்கூடங்கள் மூலமாக தானே இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் எதை வச்சு திணிக்கிறாங்க, எதன் மூலமாக திணிக்கிறார்கள்? பள்ளிக்கூடங்கள் மூலமாக, கல்லூரிகள் மூலமாக ஆங்கில மொழியை மக்களுடைய வாழ்க்கையில் திணிக்கிறார்கள். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க, அப்புறம் தொழில் மூலமாக அப்படி படிச்சுட்டு போகிறவங்க தொழில் செய்கிறாங்க, தொழிலையும் ஆங்கில மொழி திணிக்கிறாங்க. அது வாழ்க்கையில் பரவுது, மக்களுடைய பேச்சு வழக்கில் ஆங்கில மொழி ஆதிக்கம் அது மெல்ல பரவுகிறது. அப்போ 2040 அப்புறம் பள்ளிக்கூடங்களே இருக்காது, புத்தகங்களே இருக்காது, கல்லூரிகளே இருக்காது. அப்போது வேறு வழியே இல்லை. நீங்கள் ஆங்கிலத்தை எதன் வழியில் திணிப்பீங்க மக்களுக்கு? எங்கே பள்ளிக்கூடத்தின் வழியாக தான். இப்போ சின்ன குழந்தைக்கு எல்கேஜியில் ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடங்கள் மூலமாக. அப்போ 2040 தான் 40க்கு அப்புறம் பள்ளிக்கூடங்களே இருக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பீங்க? தமிழ் மொழியை தான் எதுக்காக ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? அதுக்கப்புறம் தான் எந்த தொழிற்சாலையுமே இருக்காது, மின்சாரம் இருக்காது, கம்ப்யூட்டர் இருக்காது, புத்தகம் இருக்காது, கல்லூரி இருக்காது, மருத்துவமனை இருக்காது, எம்பிபிஎஸ் சீட்டு இப்படி எதுவுமே இருக்காது. எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? ஆங்கிலம் எதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ ஏதோ 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலுமே செயலிழக்க போகுது. தொழிற்சாலையெல்லாம் மூடிடுவாங்க, அலுவலகம் எல்லாத்தையும் மூடிடுவாங்க, புத்தகங்கள்லாம் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டிவி எதுவும் கிடையாது, மின்சாரமே கிடையாது. அப்புறம் யார் உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? எதுக்காக நீ ஆங்கிலத்தை கற்றுக்க போகிற? தேவையே இல்லை. அது கற்றுக்க வேண்டிய தாய்மொழி தான் அவங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆங்கில மொழி தேவையில்லாத ஒரு மொழியாக 2040 காணாமல் போயிடும். அப்போ எங்கே ஆங்கில மொழி உயிர் வாழும்னா இந்த ஆஸ்திரேலியா, அங்கே ஆங்கில மொழி தாய்மொழி, அதனால் அங்கே உயிர் வாழும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் ஆங்கில மொழி உயிர் வாழும். கனடாவிலையும் ஆங்கில மொழி தாய்மொழின்னு நினைக்கிறேன், அங்கேயும் ஆங்கில மொழி உயிர் வாழும். அது மாதிரி அமெரிக்காவில் இப்படி எங்கெல்லாம் அது தாய்மொழியாக இருக்கிறதோ அங்கே தான் அது உயிர் வாழுமே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் உயிர் வாழும், தாய்மொழி தான் உயிர் வாழும். சுருக்கமாக சொல்லப்போனால் 2040 அப்புறம் தாய்மொழி தான், அதாவது இன்னும் உயிரோடு இருந்தால் அந்த தாய்மொழி அங்கே உயிர் வாழும். நிறைய தாய்மொழியெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் உயிரோடு பேச்சு வழக்கில் பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து தாய்மொழியும் 2040 அப்புறம் உயிர் வாழும். அந்த அந்நிய மொழியின் படையெடுப்பு, இது ஒரு படையெடுப்பு, இதுதான் மொழி ரீதியாக படையெடுப்பு. அந்த மாதிரி படையெடுப்பு அதுவும் ஒரு போர் தான், மொழியை அழிக்கிறது, அடையாளங்களை அழிப்பது. அதனால் தாய்மொழிக்கு ஏற்பட்ட ஆபத்து, தமிழ் மொழிக்கு ஏற்பட்ட ஆபத்து 2040 வரைக்கும். அதுக்கப்புறம் தமிழ்மொழி சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களாலும் பேசப்படும். அதில் உலகத்தில் எங்கெல்லாமோ தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த மொழியை பேசுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதனால் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. தமிழ் இனம் இருக்கிற வரைக்கும், தமிழ்நாட்டில் மனித இனம் இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழி இருக்கும் கண்டிப்பாக.